வீண் விரயம் செய்ய வேண்டாம். வலா துபதிர் தபதீரா. ஒரு சமுதாயத்துடைய அழிவுகள்ல மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வீண் விரயம், இஸ்ராஃப். ஹராமானவைகளுக்கு செலவழித்தல் முதலாவது இஸ்ராஃபுக்குள்ள வரும். நிறைய பேர் கூட செலவழிக்கிறத மட்டும் நினைக்கிறாங்க. ஹராமானவைகளுக்கு நாங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபாய் இஸ்ராஃபுக்குள்ள வரும். வலா துபதிர் தப்தீரா. ஹராமானவைகள் நம்ம உண்ட செலவழிக்கிறோமா, அது இஸ்ராஃப் என்ற பகுதிக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும், வீண் விரயம். வலா துபதிர் தப்தீரா என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல் முபத்திரீன், இந்த மாதிரி வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் கானு இஹ்வான ஷயாத்தீன், சைத்தானுடைய சகோதரர்கள். சைத்தானுடைய ஒருவர் ஒரு முறை வீண் விரயம் செய்கிறாரா, அவர் சைத்தானுடைய சகோதரத்துவத்துக்கான முதல் ஸ்டெப்பை வைக்கிறார். ரெண்டாம் முறை செய்கிறாரா, சைத்தானுடைய சகோதரத்துக்கான ரெண்டாவது ஸ்டெப்பை வைக்கிறார். வீண் விரயமே செய்கிறாரா, அவர் சைத்தானுடைய சகோதரர். சகோதரரா சைத்தான் இருந்தா சகோதரர் என்னத்தை ஏவுவாரு, வீண் விரயத்தை தான் ஏவுவார். அப்ப எங்க போய் நிற்கும், அது உன்னை அழிவுல தான் என்ன செய்யும், போய் நிற்கும். அதனால நான் செய்யறது இஸ்ராஃபா என்பதை நினைக்கணும். இது கூட நம்ம வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய, எந்த உபதேசம் சொன்னாலும் விரிவாக சொல்ல வேண்டி, இன்னொருத்தனை கொடுக்கறது இஸ்ராஃப்னு நினைச்சிடலாம். நம்ம கூட கொடுக்க கூட இஸ்ராஃப்னு குர்ஆனே சொல்லிட்டு, ஆனா அவனுக்கு வேண்டிய செலவழிக்கிறான், அது இஸ்ராஃப்னு என்ன செய்யல, விளங்கல. வலா துபத்திர் தபதீரா, முதலாவது ஹராம்ல செலவழிக்கிறது, ஹராமான விஷயங்களுக்கு. இரண்டாவது தேவையில்லாம என்ன செய்யறது, செலவழிப்பதை குறிக்கும். ஆனால் நிறைய தஃப்சீர் ஆசிரியருடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அதான் உண்மையும் என்னன்னா, நீங்க உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் நலவுக்கும் எவ்வளவு நீங்க இல்லாம போற அளவுக்கு செலவழிச்சாலும் அது வீண் விரயத்துக்குள்ள என்ன செய்யாது, அடங்காது. சரியா பிள்ளையா அதை பார்ப்போம், ஆனா வீண் விரயத்துக்குள்ள என்ன செய்யாது, அது அடங்காது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாலாவது, மூன்றாவது இஸ்லாம் சொன்னது சமூக ரீதியான அந்த செலவழிப்பு. நான்காவது வீண் விரயம் தடை. வீண் விரயம் இந்த சமுதாயத்தில் என்னது, தடை. ஆனால் வீண் விரயத்துடைய மலாஹிர்கள் இன்றைய காலத்தில் என்ன செய்து, ரசூலுல்லாஹ் மறுமையினுடைய அடையாளமாக வீண் விரயத்தை என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். இன்றைக்கு வீண் விரயத்தின் அடையாளங்கள் பள்ளி வாயில்களில் தேவையில்லாத அலங்காரங்கள், தேவையில்லாத செலவழிப்புகள், ஊர் மக்கள் பசியில் இருக்கிற நேரத்தில் தேவையில்லாத அல்லாஹ் விரும்பாத குப்பாக்கள், அவை கட்டிடக்கலை என்ற பெயரில் வீட்டை எடுத்தீங்கன்னு சொல்லி இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு வீண் விரயம், இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கான வீண் விரயங்கள், தேவையில்லாத இது, அந்த ஸ்டைல், இது ஆஸ்திரேலியன் ஸ்டைல், இது இட்டாலி ஸ்டைல் என்று சொல்லி என்னது ஸ்டைலை கட்டி அதில் வாழ போறதும் இல்லை, விளங்கிட்டா. அந்த அளவுக்கான நிலைமை என்ன செய்து போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். வீடு வாழ்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுஜரி இப்னு ஆதம் ஃபீ குல்லி ஷைஇன் யஅமலுஹு இல்லா ஷைஉன் யஜஅலுஹு ஃபித் துராப். ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் கூலி இருக்கிறது, அவன் மண்ணில செலவழிக்கிற விஷயத்துக்கு தவிர என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னா என்ன, நீங்க உலக விஷயத்துல என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு செஞ்சீங்கன்னா கூலி உண்டு. வீடு நீங்க கட்டி வாழணும், ஆனா கூலி இல்லை நாங்க ரசூலுல்லாஹ். வீடு நீங்க கட்டதான் அவனை வாழ்றதுக்கு கட்டுங்க, ஆனா உங்களுக்கு அதற்காக வேண்டி கூலி தரப்பட மாட்டாது. உலகத்துல நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு கூலி இருக்கு, நல்ல நோக்கத்துல ஹராம் இல்லாம செஞ்ச வேண்டாம். ஆனா அப்படி கூலி தரப்படாத ஒன்றிருக்குன்னா அது எது,